ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அறிவுள்ள சுண்டலி. இந்த தலைப்புல இருக்கும்போது ஒரு அரிசி ஆலைக்குள்ள ஏராளமான எலிகள்லாம் வசிச்சுட்டு வருது. அந்த எலி தொல்லை தாங்க முடியாத அந்த தொழிலாளர்கள் எல்லாரும் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. உடனே அவங்க அந்த முதலாளி கிட்ட போய் இந்த எலியை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த முதலாளியும் ஒரு பூனையே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை செய்யறாரு. உடனே தன்னோட வேலையாட்கள் கிட்ட சொல்லி தினமும் இந்த பூனைக்கு கிண்ணத்துல பால் வைங்க, அந்த பூனை எல்லா எலியும் பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பூனைக்கு அவங்க பால் தினமும் சொன்ன மாதிரி வச்சுட்டு பூனையும் தினமும் அது அடக்கு மடக்குன்னு குடிக்குது. ஒரு நாள் எலிகள் எல்லாம் இந்த பூனை பால் குடிக்கிறத பார்த்துருச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எலியில ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, நண்பர்களே, இந்த பூனை தினமும் பாலை குடிக்குது, நம்மள யாராவது ஒருத்தர் அந்த பூனை குடிக்கிற அந்த பாலை அதுக்கு முன்னாடி குடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. உடனே இன்னொரு பூனை என்ன சொல்லுதுன்னா, அது எப்படி முடியும், பூனைக்கிட்ட நம்ம மாட்டினா நம்ம கதி அதோ கதிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எலி சொல்லுது. ஆனா ஒரே ஒரு சுண்டலி மட்டும் ரொம்ப அமைதியா இவங்க பேச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, நண்பர்களே, நீங்க பேசுறத கேட்கும் போது அது எனக்கு 3 சவால் இருக்கு. நான் வேணா அந்த பூனை வரதுக்கு முன்னாடி கிணத்துல இருக்க பாலெல்லாம் குடிக்கிறேன் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சுண்டலி சொல்லுது. சுண்டலியே, எங்களாலேயே முடியாத செயல் இது, நீ போய் எப்படி பாலை குடிச்சிட்டு உயிரோடு உன்னால திரும்ப முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுண்டலிய மொத்த எலிகள் எல்லாம் கேலி செய்ய ஆரம்பிக்குது. சுண்டலி நண்பர்களோட இந்த கேலி பேச்செல்லாம் காதலே வாங்கிக்காம அமைதியா இருக்கு. மறுநாள் காலை நேரத்துல அந்த ஆலையில் வேலை செய்யற அந்த வேலையாட்கள் வழக்கம் போல அந்த கிண்ணத்துல பாலை ஊத்திட்டு எப்படியும் பூனை குடிக்குங்கிற மாதிரி அவங்க திரும்பி போயிடுறாங்க. அது வரைக்கும் எலிகள் எல்லாம் மறைந்து இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கிண்ணத்தை கவனிச்ச அந்த சுண்டலி மின்னல் வேகத்துல ஓடி அந்த பாலை குடிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் பூனையும் மியா மியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா கத்திட்டு பொறுமையா வருது. மறந்திருந்த எலிகள் எல்லாம் இந்த சுண்டலியை பார்த்துட்டு ரொம்பவும் அனுதாபப்பட ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இந்த பூனை கிட்ட இந்த எலி மாட்ட போகுது, இனிமே நம்ம நண்பன் சுண்டலியே நம்ம மறந்துட வேண்டியதான், அவன் வீர தீர செயல்னு சொல்லிட்டு பாலை குடிக்கிறதுக்காக போயிருக்கான், கடைசியில பூனை கிட்ட கடிபட்டு சாக போறான், அதனால நம்ம எல்லாரும் அவனுக்காக அனுதாபப்பட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எலியும் சொல்லுது. எலிங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல பூனை பால் கிண்ணத்தை நெருங்கிச்சு. அங்க ஒரு சுண்டலி தனக்குன்னு வச்ச பால் கிண்ணத்துல இருந்து பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு அதிர்ச்சி தாங்கல. அது இன்னும் பலமா மியா மியான்னு கத்திக்கிட்டு அந்த சுண்டலி கிட்ட வருது. அந்த பூனை சுண்டலியா பூனையை பார்த்து பயப்படாம தைரியத்தோட அந்த பாலை ஃபுல்லா குடிச்சு முடிச்சது. பூனையை அப்படி நிமிர்ந்து பார்த்து, சுண்டலியே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நீ எனக்கு வச்ச பாலை குடிச்சிருப்பன்னு பூனை கேட்கவும், பூனையாரே, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும், இந்த ஆலயத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கேன், நானும் வசிக்கிறேன், நீங்களும் இங்கதான் வசிச்சுட்டு வரீங்க, நீங்க எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை நினைச்சு நான் ரொம்பவும் பெருமையா இருக்கேன், இந்த பாதுகாப்பு கொடுக்குற உங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையாட்கள் எல்லாம் பேசிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன், அதனாலதான் நீங்க குடிக்கிற பால்ல விஷம் கலந்துருப்பாங்களோன்னு நினைச்சு அதை சோதிக்கிற விதமா நான் இதை குடிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவும் ஆபத்து உயிரை விட்டு இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல, அதனாலதான் இனிமே நான் தினமும் பாலை குடிப்பேன், குடிச்சு நான் உயிரோட இருந்தேன்னா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாலை நீங்க குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சுண்டலி சொல்லுது. சுண்டலி, உன்னோட அன்பை பார்த்து நான் ரொம்பவும் மிரண்டு போயிட்டேன், நான் ரொம்பவும் பாராட்டத்துக்குரிய விஷயமா தான் நீ செஞ்சிருக்க, நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உன் விருப்பப்படியே நீ தான் தினமும் பாலை குடிக்கணும், ஆனா நீ இப்படி பாலை குடிக்கிறதுனால நீ உயிரிழந்தா என்ன ஆகுறது, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவும் தயக்கமாவும் கவலையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பூனை சொல்லுது. பூனையாரே, நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம், எந்த ஒரு விஷயமும் என்னை எதுவும் செய்யாதபடி நான் நிறைய விஷமுறிவு மருந்தெல்லாம் குடிச்சிருக்கேன், அதனால எந்த ஒரு கொடிய விஷயமும் என்ன தாக்காது, நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி சுண்டலி சொல்லுது. சுண்டலியே, உன்னை சந்திச்சதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன், உன்கிட்ட நட்பு கிடைச்சது நான் இன்னமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பூனை சொல்லுது. மறுநாள் முதல்ல இருந்து சுண்டலி முதல்ல தனக்கு வேண்டிய அளவுக்கு பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலை தான் பூனை குடிக்கிறது. மற்ற எலிகள் எல்லாம் இந்த சுண்டலியோட திறமையை பார்த்துட்டு ரொம்பவும் வியப்பா பாக்குறாங்க. இந்த சுண்டலி நம்ம ஒரு நாள் பால் குடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு நாள் கூட முடியாதுன்னு, ஆனா இது தினமும் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த சுண்டலி நம்மளுக்கெல்லாம் பெரிய அவமானத்தை ஏற்படுத்துச்சு, இந்த சுண்டலியோட போட்டி போட்டது நம்மதான் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய எலியும் சொல்லுது. இதோட கருத்து என்னன்னா, சிறுவர்கள் கூட சில நேரத்துல நம்மளால செய்ய முடியாத ஒரு பெரிய அரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.